அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா போட் 181 ஏர்டோப்ஸோட ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறீங்க. गाइस நான் ஓபனா எடுத்து சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா நீங்க ப்ரோ நான் இந்தியன் ப்ராடக்ட் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். போட் ஒரு இந்தியன் ப்ராடக்ட் தானே. ஸோ நான் இதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஸோ இது மேனுஃபேக்சரிங் இன் சைனா, மேட் இன் சைனான்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி எல்லாமே நம்ம போட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் மார்க் மாதிரி இருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு ஏர்டோப்ஸ்லையும் நான் அப்படி நோட் பண்ணதில்லை. இது என்ன வாட்டர் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடல் நேம்னு போட்டு ஏர்டோப்ஸ் 181 அப்புறம் பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்கு. தென் இதோட கெப்பாசிட்டி, இதோட சார்ஜிங் ரேட்டிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். இல்லை ப்ரோ எனக்கு ஓகே எதுனாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ நான் வெறி கொண்ட ஒரு நான் இந்திய ப்ராடக்ட் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா இதை நீங்கள் வாங்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ இது ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்னாலும் உங்களுக்கு அந்த தரம் குறையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நல்லாவே டாப்பாகவே இருக்குது. ஏன்னா 4 days யூஸ் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. மேபி நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ எல்லாமே சைனா தான் ப்ரோ, இதில் என்ன மேடின்னு போட்டிருக்கு சைனான்னு, ஒரு சில ப்ராடக்ட்டில் போடுறதில்ல, அங்கே இந்தியான்னு போட்டு விட்றானுங்க அப்படிங்கிறப்ப மேபி இருக்கலாம். சரிங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு இந்த மாதிரி யோசனை உங்களுக்கு தோணுச்சுன்னா சாரி ஃபார் தட். ஓகேங்களா? இந்த ஒரு ஏர்டோப்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இதை நான் வாங்கலான்னு இருக்கேன், இதை நான் வாங்கட்டுமா, உங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காய்ஸ் இது ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஓப்பனாக ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இது 1500 ரூபாய்க்கு மேலே வைக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா இதில் இல்லாத ஃபீச்சர்ஸே கிடையாது. நான் சொல்லட்டுமா? ஏன்னா சைனாக்காரன் பண்ணியிருக்கான். என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. IWP இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இது நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்னோட மொபைலில் இந்த ரெண்டும் பேர் பண்ணிட்டு உடனே கனெக்ட் ஆகும். சரிங்களா? இது பேர் இன்ஸ்டன்ட் பேக்கப் பேரிங். இன்ஸ்டன்ட்டாக பேக்கப் ஆன உடனே பேர் பண்ணும். சரிங்களா? ஒரு ஃபீச்சர் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ASAP சார்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. இது என்ன ப்ரோ டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா as soon as possible பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணும். சரிங்களா? உங்களோட ஏர்டோப்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக சார்ஜ் பண்ணுதோ அதுதான் அந்த ஒரு டெக்னாலஜி. ASAPனா as soon as possible, அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். இந்த ஒரு ASAP என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஏர்டோப்ஸை 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 90 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேக்கப் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். தென் ENX என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்கு. இதுதான் 3வது ஃபீச்சர். இது என்ன ப்ரோ பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஃபோன் பேசுகிறப்ப இல்லை கேம் விளையாடுறப்ப உங்களோட வாய்ஸ்லாம் வரும்ல, ஒரு வீடியோ கால் போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஒரு ஏர்டோப்ஸில் இருக்கக்கூடிய மைக்கு நீங்கள் பேசுகிறத மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி எடுத்துக்கணும், நீங்கள் பேசுகிறது மட்டும்தான் அந்த மைக் கேட்கும். தூரத்தில் யாரோ கத்துனாலோ இல்ல வேற ஏதாவது சம் டிஸ்டர்பன்ஸ் போயிட்டு இருக்கு, ஃபேன் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த சவுண்ட் எதுவுமே பாத்தீங்கன்னா இது உள்ள எடுத்துக்காது. சரிங்களா? நீங்க பேசுறது மட்டும் தான் உள்ள எடுத்துக்கும். அதுதான் பாத்தீங்கன்னா என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன். சரிங்களா? தென் 4வது ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ்ட் மோட் இருக்கு. பீஸ்ட் மோட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா லேட்டன்சியை கம்மி பண்ணக்கூடியது. சரிங்களா? இப்போ நீங்க நார்மலா ஒரு சாங் கேட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த ஏர்டோப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, உங்க மொபைல்ல இருந்து இந்த ஏர்டோப்ஸ்க்கு ஒரு சிக்னல்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல்ஸை சென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி சென்ட் பண்றப்ப இன்னுமே ஸ்பீடா சென்ட் பண்ணும். எனக்கு கேம் விளையாடுறப்ப உடனே அங்க நடக்கிறது கேட்கணும் அப்படி. என்ன ப்ரோ சொல்றீங்க, இப்போ இதுல ஓடுறது இதுக்கு லேட்டா தான் கேட்குமோ அப்படின்னா நம்ம மேபி சில டைம் நோட்டீஸ் பண்ணாமல் இருந்திருப்போம், லேட்டாக தான் கேட்கும். சரிங்களா? மேபி அந்த லிப் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டாக தான் வரும். நம்ம அது எங்கே உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா கேமிங்கில் நீங்கள் ஷூட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த புல்லட் சவுண்டே கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த டைமில் இந்த ஒரு பீஸ்ட் மோடை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே ஸ்பீடான ஒரு ரேடியேஷனை கொடுக்கும். ஸோ ரேடியேஷனை கொடுக்குறப்ப இது அப்சர்வ் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ அந்த டைமில் உங்களுக்கு சார்ஜ் சீக்கிரமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. சரிங்களா? பீஸ்ட் மோட் இருக்குது. ஸோ உங்களுக்கு லேட்டன்சி கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் பக்காவாக இருக்கும். ஸோ 4வது ஃபீச்சருமே சொல்லிட்டேன். 5வது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 5வது என்ன சொல்லலாம் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே 5வது இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ ரீசெட் மேபி வெளியவே பண்ணிக்கிற மாதிரி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாட்டம்லேயே பட்டன் இருக்குது. ஏன்னா இது இல்லாமல் வேறு ஏர்டோப்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த டச்சை அழுத்தி பிடிக்கணும், அது கொஞ்சம் வேலை அதிகம். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டோப்ஸ் ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். தென் இந்த டெக்னாலஜிலாம் போக உங்களுக்கு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா போட் சைட்லேருந்து வாரண்டி தராங்க. மேபி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ப்ராடக்ட்டில் டிஃபெக்ட் வந்துருச்சு, பேட்டரியில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் சைட்லேருந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ஒரு ஏர்டோப்ஸ் 1 இயர்க்குள்ள. சரிங்களா? ஸோ அது ஒரு கான்செப்ட். गाइस இது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மேல் விட ஃபீமேலுக்கு பயங்கரமாக செட் ஆகும். ஸோ நீங்கள் யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு ஏர்டோப்ஸ் நீங்கள் தாராளமாக கிஃப்ட் பண்ணலாம். ஏன்னா வெயிட் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா வெயிட் ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது, ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கு, அவங்களுக்கு கிளாசிக்காக இருக்கும். சரிங்களா? ஸோ பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால இந்த ஒரு ஏர்டோப்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருக்கு. ஸோ ஏன்னா வியர் பண்ணுறப்பே ரொம்ப க்யூட்டாக இருக்கு. இது ரொம்ப வெயிட்லெஸ். ஸோ காது கம்ஃபர்ட்டாக ஃபிட் ஆகுது. சரிங்களா? ஸோ ஸ்கூல் பசங்க அந்த
அந்த ஒரு 10th ல இருந்து கீழ இருக்க கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா 8th ஸ்கூல் பசங்களுக்கு தென் வந்து ஃபீமேல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணலாம் சரிங்களா. சோ அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஏன் ப்ரோ நான் யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க நான் சும்மா சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் சரிங்களா. இது மொத்தமா ஒரு 4 கலர் வேரியன்ட்ல இருக்கு. சோ ஒவ்வொரு கலருக்குமே பாத்தீங்கன்னா தனித்தனியா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க. இது வர்த் 1500 ரூபாய்க்கு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸ்ல நான் எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜுமே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணல சரிங்களா. சோ நான் இத பாக்குறப்பலாம் வந்து இது எனக்கானது இல்ல அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணுது சரிங்களா. சோ அந்த ஒரு வெயிட்லெஸ் நமக்கு வந்து எப்பயுமே ஒரு வேற லெவல்ல இருந்தா தான் நல்லா இருக்கும். ஸோ வந்து இது ரொம்ப சப்பையா இருக்கு சரிங்களா. அது ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோதான் ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால வந்து நமக்கு செட் ஆகாது ஓப்பனாக சொல்லணும்னா அதுதான். ஓகே கைஸ் இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்கா சரிங்களா. ஸோ மேட் இன் சைனாவாக இருந்தாலும் பில்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்குது சரிங்களா. போட் வந்து ரொம்ப தரக்கட்ட மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சரிங்களா. சார்ஜிங் போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த கேஸ்க்குள்ளே நீங்கள் சார்ஜிங் போட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணி விட்டுரும் சரிங்களா. என்ன ப்ரோ ஃபுல் சார்ஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு போட்டிங்கன்னா 90 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் நிற்கிற மாதிரி இது சார்ஜ் பண்ணி விட்டுரும். இல்லை ப்ரோ எனக்கு ஃபுல் சார்ஜ் பண்ணால் எனக்கு எவ்வளோ நேரத்துக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸில் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். தென் இதை வந்து எல்லாமே சேர்த்தி இந்த கேஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 20 மணி நேரத்துக்கு உங்களுக்கு பேட்டரி பேக்கப் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த கேஸை உள்ளே போட்டு இது எல்லாமே ஃபுல் சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 20 மணி நேரத்துக்கு நான் ஸ்டாப்பாக ப்ளே பண்ண முடியும் சரிங்களா. அதுதான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அவ்வளோதாங்க இதோட பேட்டரி பேக்கப் பற்றி சொல்லிட்டேன். தென் இதோட சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் சொல்லிட்டேன். ஸோ இந்த ஒரு கேஸ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 1.5 மணி நேரம் டைம் எடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸ் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 45 நிமிஷம், இந்த ஒரு கேஸ் ஃபுல் ஆகிறதுக்கு உங்களுக்கு 1 ல இருந்து 1.5 மணி நேரம் தேவைப்படும் சரிங்களா. ஸோ போட்டுட்டீங்க அப்படின்னா 20 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் ஸ்டாப்பாக என்ஜாய் பண்ணலாம். தென் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட யூசர் மேனுவல் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் சரிங்களா. மேபி இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் இருக்கலாம். என்னால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு இம்பாக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துறேன். ஏன்னா வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாவில் வந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் இருக்கோ டாப் டு பாட்டம் உங்களுக்கு எல்லாமே நான் படிச்சு சொல்லிடுறேன். गाइस இந்த ஒரு ஏர்ட்ராப்ஸை நீங்க டர்ன் ஆன் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாதிரிலாம் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் இருக்க ஏர்ட்ராப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வெளிய எடுத்து அந்த டச்சை வந்து லாங் பிரஸ் பண்ணா தான் பாத்தீங்கன்னா அதை ஆன் பண்ண முடியும் சரிங்களா. பட் இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நீங்க ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணவே ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகிக்குது. இப்படி க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு गाइस. ப்ரோ இதை நான் மேனுவலாக ஆன் பண்ணணும். எனக்கு வந்து எப்படின்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்க, இதை நீங்கள் வீட்டிலே வச்சுட்டு போயிட்டீங்க, வெளியே போயிட்டீங்க, நீங்கள் வந்து மொபைலில் அது டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த உள்ள இருக்கக்கூடிய ஏர்ட்ராப்ஸ் வந்து 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிக்கும். ஏன்னா வந்து பவர் சேவிங் மோடில் போய்க்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் எப்படி ப்ரோ ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஏர்ட்ராப்ஸ் இருக்குல்ல அதை அழுத்தி 3 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். நீங்கள் மேனுவலாக ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூடூத்தை கட் பண்ணிங்கனாவே 5 நிமிஷத்தில் ஆஃப் ஆகிடும். இல்லை ப்ரோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு 8 செகண்டுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை தவிர்த்து வேற என்ன ப்ரோ இதில் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கு, ஃபீச்சர்ஸ் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ரீட் அவுட் பண்றேன். இதில் வந்து நீங்க வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து நீங்க கால் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லெஃப்ட் ஏர்ட்ராப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க 3 செகண்ட்ஸ் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சிரி இல்லைனா வந்து கூகுள் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாப் அப் பண்ணும் சரிங்களா. உங்க மொபைலை பொறுத்து இருக்கு. தென் உங்களுக்கு கால் வருது, நீங்க வந்து சாங் கேட்டிருக்கீங்க இல்ல டிரைவிங்ல போயிட்டு இருக்கீங்க, சம்திங் ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கிறப்ப நீங்க வந்து டச்லயே ஆன் பண்ணும் ப்ரோ. எப்படி ப்ரோ ஆன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கால் வருது, நீங்க ஒரு சிங்கிள் டேப் எய்தர் எதுலனாலும் சரி ஒரு சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா உங்க கால் பாத்தீங்கன்னா அட்டெண்ட் ஆயிடும். தென் அதை வந்து கட் பண்ணும் ப்ரோ, காலை கட் பண்ணும். அது எப்படி கட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா பேசிட்டு இருக்கீங்க, ஒரு டேப் பண்ணீங்கன்னா கட் ஆயிடும். எதுல வேணாலும் நீங்க ரைட் ஆர் லெஃப்ட் எதுல நீங்க சிங்கிள் டேப் பண்ணாலும் உங்களுக்கு கட் ஆயிடும் சரிங்களா. அந்த ஒரு கான்செப்ட். தென் வந்து நீங்க மியூசிக்கை ப்ளே பண்ணும், பாஸ் பண்ணும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா இப்போ சாங் போயிட்டு இருக்கு அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சாங் வந்து பாஸ் ஆகிக்கும். மறுபடியும் சிங்கிள் டேப் ரைட் ஆர் லெஃப்ட் எதுலையும் நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணா போதும், மறுபடியும் ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் சாங்க்கு போகணும் அப்படின்னா ரைட்ல வந்து டபுள் டேப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் சாங் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு போகும். லெஃப்ட்ல டபுள் டேப் பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் சாங் ப்ரீவியஸ் மூவிஸ்க்கு போகும். தென் ஃபைனலா இதுல பாத்தீங்கன்னா பீஸ்ட் மோட் எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. गाइस பீஸ்ட் மோட பத்தி சொல்லிடுறேன். லாங் டச் த ரைட் சிடிசினா அந்த ஒரு டச் கண்ட்ரோல் இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து சிடிசின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஒரு டச் கண்ட்ரோல 3 செகண்ட்ஸ்க்கு லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பீஸ்ட் மோட் ஆன் ஆயிடும் சரிங்களா, ரைட்ல இருக்கக்கூடியது. தென் பீஸ்ட் மோட நீங்க ஆஃப் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட்லயே மறுபடியும் 3 செகண்ட் பிரஸ் பண்ணீங்கன்னா பீஸ்ட் மோட் ஆஃப் ஆயிடும் சரிங்களா. நீங்க கேமிங்க்கு போறப்ப மட்டும் பீஸ்ட் மோட ஆன் பண்ணுங்க, ஏன்னா சார்ஜ் வந்து ஸ்பீடாவே குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா. அதுக்கு தான் சொல்றேன். गाइस இது வரைக்கும் இதோட பேசிக்கான ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா புரிய வச்சிட்டேன். சோ இதோட சவுண்ட் டெஸ்ட் எப்படி இருக்கு, பேஸ் அண்ட் சவுண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறதை இப்போ நம்ம இதல டெஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். गाइस இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா என்னோட மொபைல்ல வந்து நான் பேர் பண்றேன் சரிங்களா. சோ ப்ளூடூத் ஆன்ல வச்சிருக்கேன். சோ இன்ஸ்டன்ட் பேக்கப் அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குல்ல, சோ பேக்கப் பேரிங் ஆகி உடனே பேர் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம்.
ஸோ பார்த்தோம் அப்படின்னா மேபி ஏதாவது உடனே பேர் ஆகிடுச்சுங்க. ஒரு 3 செகண்ட் இருக்கும் சரிங்களா. 3 செகண்டில் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணிடுச்சு. என்னோடது ஒரு பழைய மாடல் ஃபோன், நீங்கள் நியூ மாடலாக வச்சுருந்தீங்கன்னா இன்னுமே ஸ்பீடாகவே ஆன் பண்ண உடனே கனெக்ட் ஆகும் சரிங்களா. அந்த ஒரு இன்ஸ்டண்ட்டாக பேக்கப். ஏன்னா வந்து நம்ம திடீர்னு எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கோம்னா ஃபோன் பேசணும் அப்படின்னா டக்குன்னு ஓப்பன் பண்ணி காதில் வச்சிங்கன்னா கால் கனெக்ட் ஆகிடும் சரிங்களா. அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது காய்ஸ். இப்போ வந்து வெளியே எடுத்து இப்போ வந்து சாங்கை வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் பேஸ் எப்படி இருக்குது, மஜாவாக இருக்கா, எல்லாமே டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து வெளியே எடுக்கிறேன் சரிங்களா. ஸோ வந்து பக்காவாக இருக்குங்க. எனக்கு கேட்டால் இது லேடிஸ்க்கு பெஸ்ட்டு. பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்குங்க, காமெடியாக இருக்குது. அதுதான் ஒரு மேட்டர் ஆகுது. மற்றபடி எல்லாமே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரிங்களா. ஸோ பீஸ்ட் மோட் எல்லாமே ஓகே. நீங்கள் வெயிட்லெஸ்ட்டாக எதிர்பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாடல் ஃபார் யூ. ஸோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காதுக்குள்ளே இருக்கிறதே தெரிய மாட்டேங்குங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது உள்ள. ஸோ வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர்டோப்ஸ் இருக்குது. நீங்கள் வியர் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ காய்ஸ் இப்போ வந்து சாங்கை ப்ளே பண்ணிடலாம். ஸோ வந்து சாங் ப்ளே பண்ணுறேன். சவுண்டு வேறு லெவலுங்க, பேஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ ஆடியோ கனெக்ட் பண்ணுறேன். கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குங்க, பேஸ் சூப்பராக இருக்கா, வேற லெவல் சூப்பராக இருக்கு. பேஸ் சூப்பராக இருக்குது, வால்யூம் நல்லா இருக்குது. ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன், ஃபுல் சவுண்டில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏர்டோப்ஸ் 1500 ரூபாய்க்கு ஒருத்துங்க. காய்ஸ் இதோட பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ ப்ரோ ஒரு 1500 போட்டிருக்குது, இது அந்த அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாங்க. ஒர்த்தான ஒரு டிவைஸ் சரிங்களா. ஓகே காய்ஸ், இதை தான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து கால் ஃபங்க்ஷன் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் சரிங்களா. ஏன்னா வந்து நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் மொபைலில் நீங்கள் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணி ஒரு கால் பேசுவீங்க. ஸோ அந்த மைக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடலாம். ஸோ வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கால் பண்ணுறேன். ஸோ வந்து பக்கத்தில் யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு ரீடைல் போடுறேன். ஃபோன் எடுப்பானா? ஓகே, ஃபோன் எடுக்கிற மாதிரி தெரியவில்லை. ஸோ வந்து ஒரு 2 செகண்ட் பார்த்து இன்னொரு பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் எடுக்கவில்லை. ஸோ வந்து கால் அட்டன் பண்ணா. ஹலோ பிரதீப், டேய் இப்போ நான் பேசுறது கரெக்டாக கேட்குதா? ஒரு ஏர்டோப்ஸ் ஒன்று இப்போ பேசுறதெல்லாம் தெளிவாக கேட்குதாடா? தெளிவாக கேட்குது, லவுட் ஸ்பீக்கர் போட்ட மாதிரி கேட்குது. லவுட் ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு தெளிவாக கேட்குதா? ரைட்ரா, அதுதான் கேட்டேன். இது என்ன சவுண்ட் டெஸ்ட்டுக்கு ஓகேவா, அந்த இது மைக் டெஸ்ட்டுக்கு ஓகேவான்னு தான் கேட்டேன். ஓகே ஓகே. போட்டா என்ன இது? போட் தான், போட்டில் வந்து 181. சரி சரி சரி, நல்லா கேட்குது. சூப்பராக இருக்குல்ல? சரி மச்சி, ஓகேடா, தேங்க்யூடா. சரி மச்சி. ஓகே, நீங்கள் 1 டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கால் கட் ஆகிடும். என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவன் வந்து ஹானஸ்ட்டாக எல்லாமே சொல்லுவான். ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவன் ஓடலன்னு சொல்லிடுவான். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டவர் வந்து இப்போ கூப்பிட்றாரு, அட்டன் பண்ணுறேன். ஹலோ மச்சி, இதே ஒரு ஏர்டோப்ஸ் ஒன்று வாங்கினேன். அதாவது ஒரு சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அதாவது மைக் டெஸ்ட் பண்ண தான் கால் பண்ணேன். மச்சி ஓகேவா? அதான் பேசிட்டு இருக்கிறதே அதில் தான் பேசுகிறேன். எப்படி இருக்கு? நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தெளிவாக இருக்குல்ல? ஓகே மச்சி, அதான்டா கால் பண்ணேன். போட்ல வந்து 181 நீ ஒரு கேட்டையில ஒரு மாடல் கேட்டையில. ஸோ அதான் இப்போ ரிவ்யூ பண்ணிருக்கேன். சரி மச்சி, ஓகேடா, தேங்க்யூடா. சரி மச்சி, வச்சிடறேன். ஓகே காய்ஸ், 2 பேர்த்திட்டையும் கேட்டேன். ஸோ வந்து ரிவ்யூ நல்லா கொடுத்தானுங்க, ப்ராப்ளம் இல்லை. கால் ஃபங்க்ஷனுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க. இதை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு 100% வந்து உறுதியான மாதிரி. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அந்த லேட்டன்சி. பீஸ்ட் மோட் கொடுத்துருந்தாலும் இதோட லேட்டன்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ லேட்டன்சி எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட மொபைலில் இதை பேர் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீ பேட் இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு சவுண்டு எப்படி வருது, அதாவது எவ்வளோ ஸ்பீடில் வருதுங்கிறத கான்செப்ட்டு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு லேட்டன்சினா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எவ்வளோ சீக்கிரமாக இந்த ஏர்டோப்ஸ்க்கு போயிட்டு உள்ளே இருக்க வந்து கன்வர்ஷன் இருக்கும் சரிங்களா, எஸ்ஓசி இருக்கும். ஸோ அதில் போயிட்டு கன்வெர்ட் பண்ணும். இந்த ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து அது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அனலாக்கு மாற்றி தென் ஃபைனலாக வந்து இந்த ஸ்பீக்கர் கொடுக்கும் சரிங்களா. இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ நேரம் டைம் எடுக்குது அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேட்டன்சி. ஸோ இதை நான் பார்த்த வரைக்கும் 60 mm சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ கேமிங்க்கு 60 mm ஓகே தான், பட் வந்து நம்ம மேனுவலாக செக் பண்ணிக்கலாம் சரிங்களா.
ஸோ ஓகே சரிங்களா, அந்த ஒரு டொக்குன்னு சவுண்ட் வரல, நான் கிளிக் பண்ணுறப்ப அந்த சவுண்ட் வந்துச்சுன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ கைஸ் ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே பக்காவாக இருக்குது. இந்த ஏர்டோப்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன கேட்டால் இதோட ரேட்டிங் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் இது வரைக்கும் எந்த ஒரு ஏர்டோப்ஸ்க்கும் ரேட்டிங்லாம் நான் கொடுத்தது கிடையாது. ஏன்னா வந்து அந்த மார்க்லாம் நம்ம போடக்கூடாது. சரிங்களா, ஸோ வந்து இது ஒர்த்தா ப்ரோ 1500க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். 1500க்கு ஒர்த், அந்த ஒரு கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஏர்டோப்ஸை பற்றி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பர்ச்சேஸ் பண்ணும் ப்ரோ இந்த ஏர்டோப்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் போட் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. as soon as possible நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஓகே guys, thank you for watching this video. Thank you, peace out.